வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்பு, அது அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாம் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் சொல்லிடுறேன். அதன் பிறகு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ன படிச்சிருக்கணும், வயது என்ன, தூர சான்றிதழ்னா என்ன, அது கட்டாயமாக தேவைப்படுதா, உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் உங்களுடைய கல்வி சான்றிதழ், வேலைவாய்ப்பு கிடைக்கும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. 6 விதமான டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா டாபிக் கட்டாயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா போன டைம் நிறையா விதமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த டைமும் ஆட்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எதற்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு வேலைவாய்ப்பா. அடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலை உணவு திட்டத்தில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்னா காத்தால் ஒரு சத்துணவு உதவியாளர் சமையலர் ஒன்று, மதியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்திற்கு ஒரு சத்துணவு ஒரு சமையலர் 2. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் அதிகமாக வேணும். அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சர்வே பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆட்கள் அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த அதிகமாக எடுக்கிற ஆட்களில் நீங்களும் உள்ளே போகணும் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப 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 கட்டாயமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு தான் லாஸு. முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே உடைச்சி சொல்லியிருப்பேன், உண்மைத்தன்மையோடு சொல்லியிருப்பேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா விதமான தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதை நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும். இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் போகிறோமே, என்ன படிச்சிருந்தால் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இல்லைங்க நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நான் என்னங்க பண்ணுறது, கட்டாயமாக எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் இருந்து மேல் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி என்ன முடிச்சிருந்தாலும் சரிங்க, நீங்கள் டிகிரி முடிங்க, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டிகிரி முடிச்சிருந்தா கூட வீட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கீங்க, ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைங்க டிகிரி ஹோல்டருக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் கூட நியமனம் பண்ணிக்கிறாங்க. டிகிரி ஹோல்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண் துடைப்புகள். அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தாலுமே ஒரு 10th 12th முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி கூட நின்றுட்டீங்க அப்படின்னாலே போதும், கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன ஒரு க்ளூ. இந்த க்ளூ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th முடிச்சிருக்கேன், ஓகே முடிஞ்சது, அவ்வளோதான். இதை தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இல்லை, இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் போயிடணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டிகிரி முடிச்சுட்டு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களுக்கு வந்து கேள்விகள் அதிகமாக இருக்கும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாரி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து டிகிரி ஹோல்டர் வந்து கிடையாது, நான் வந்து 12th 10th அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு நல்ல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகக்குள்ளே கேள்விகள் குறைவாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்துகிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தான் நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தாலுமே நீங்கள் வந்து 12th 10th அப்படிங்கிற நீங்கள் டாப்பிக்குள்ளே நின்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வயது வரம்பு. நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டவுட்ஸ் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் எப்படிங்க கால்குலேஷன் போடுறது, நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அங்கே போய் இன்டர்வியூலாம் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படிங்கிற இது தராங்களே, நாங்கள் எப்படி இதை வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 முடிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 18 முடிஞ்சிருக்கணும். 18 ஸ்டார்டிங்கில் போட்டிங்க அப்படின்னா 17 கணக்கு வச்சுக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஸ்டார்டிங்லேயே கூட போடலாம், இருந்தாலும் 18 முடிஞ்சிருந்தால் பெனிஃபிட். 18 ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களும் அப்ளிகேஷன் போடலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் 18 முடிஞ்சிருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. அதை தொடர்ந்து 49 வயதுக்குள்ளே இருக்கணும். 50 வயசுக்குள்ளே இல்லை, 49 வயதுக்குள்ளே இருக்கணும். யாராக இருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே எலிஜிபிள் ஆகிறீங்க, இது வந்து கட்டாயமாக வேணும். இதை எப்படி கால்குலேஷன் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க இந்த வயது வரம்பை. என்னென்ன வயது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படி கால்குலேஷன்னா இதை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஏஜ் எல்லாம் எப்படின்னா இப்படி தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கிற ஃபார்மில் ஒரு டேட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்கிறாங்களா அதில் ஒரு டேட்டு, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதில் ஒரு டேட்டு, இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேட்டாக இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரே டேட்டா இருக்கிற மாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறையா விதமான அப்டேட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தூரச் சான்றிதழ். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, இந்த தூரச் சான்றிதழ் எப்படிங்க எங்கெங்க வாங்குறது அப்படின்னு. நானும் எல்லா வீடியோலையுமே 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், இந்த தூரச் சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணணும். அதிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா ஸ்கூலு, இந்த உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு, சமையல் உதவியாளர், சமையலர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கள, எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கால்குலேஷன் போட்டுக்கணும், அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ் எங்கே வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய விஏஓ ஆஃபீஸ், கிராம நிர்வாக அலுவலர், அந்த ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா, இப்படி நான் வந்து ஜாப்ஸுக்கு விண்ணப்பிக்கணும், இப்படி வந்து நான் வந்து சமையல் உதவியாளருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கோம். இந்த சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு தூரச் சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான சான்றிதழ் வேணும் அப்படின்னு அந்த விஏஓ கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு சான்றிதழ் ரெடி பண்ணிடுவார். அதுக்குண்டான கையொப்பம் அங்கேயே இட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சிக்னேச்சர் ரவுண்ட் சீல் வச்சு கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற இடத்துல கையொப்பம் இட்டு கொடுப்பாங்க. நிறையா பேர் இந்த தூரச் சான்றிதழ் எங்கெங்கே வாங்கணும், நீங்களே பிடிஎஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இது வந்து எல்லா விதமான ப்ரௌசிங் சென்டர்லேயுமே கிடைக்கும். அது இல்லாமல் விஏஓ ஆஃபீஸ்லேயே இதுக்குண்டான சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் கூட தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அங்கேயும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆதார் கார்டு கட்டாயமாக தேவைப்படும், வேணும். அடுத்து கல்வி சான்றிதழ், உங்களுடைய 10th 12th சர்டிஃபிகேட்டு,
வேலை கிடைக்கும் வழிமுறைகள், என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த சான்றிதழ் எல்லாமே முக்கியமாக கல்வி சான்று, வயது சான்று, தூரச்சான்று, ஆதார் அட்டை. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கு என்ன படிச்சிருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க. இதுக்கு வந்து அதிகப்படியான இதெல்லாம் தேவைப்படாது. இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வழிமுறை இதுதான். இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.